நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவசேனா இருந்து பொறுத்தது போதும், இதுக்கு மேலே பொறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இதுக்கு முழுக்க யார் காரணம், யார் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மல்லி தாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை, அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நான் வந்து முன்னாடியே நிற்பேன், இதை ஏன் நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இது சாதாரணமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இது சாதாரணமாக இல்லாமல் சரித்திரமே ஒரு பக்கம் ஆடி பார்க்குற அளவுக்கு பெருசாகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஐசு கிட்ட போகிறாங்க தீபிகா. எல்லா சமயத்தில் ஐஸ் இருந்துன்னு வாக்கு மூலம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் தீபிகா, அதாவது வெண்பாவோட ஷூவில் கிளாஸ் போர்டெல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 2-3 டைம் கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு கான்ஸ்டபிளை ஜட்ஜு மூலிமா கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு எல்லாமே ஆதாரத்தில் எட்டு போயிட்டு ஜட்ஜு கிட்ட கொடுத்து அரெஸ்ட் வாரண்ட்டும் வாங்கிறாங்க. அது எட்டு வந்து தீபிகாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தீபிகா கிட்ட வராங்க. தீபிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. தீபிகா கிட்ட வந்து யார் நான் என்ன பண்ணேன், என்ன நீங்கள் எப்படி கைது செய்ய முடியும், என் மேலே கை வச்சுருங்களேன், கை வச்சுட்டு நேரத்தை விட்டு போயிருங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயலன்ஸாக பேச ஆரம்பிக்கிறேன். இதனால் கடுப்பானா என்ன பண்ணுவாங்க கடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பில் வெறுப்பில் வெந்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, கடவுளே பயமாக இருக்குது, ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதாரணமாக நினச்சிட முடியாதுல்ல. இந்த இடத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் திகச்சு போயிட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகாவை கைது செய்ய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெக்க பண்ண உடனே தீபிகாவை கைது செஞ்சிடறாங்க. என்ன தான் போலீஸ் அதிகாரம் இருந்தாலும் தப்பு செஞ்சால் எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் எல்லாரும் ஒரு பக்கம் தப்பு செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம தீபிகா கைதாயிடுறாங்க. இதுக்கு மேலே தீபிகாவில் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கினாலே தீபிகா என்னடா பண்ணுறது, இதுக்கு தான் சொல்கிறது தன்வினை தவளை தன்வாயால் கெடும் சொல்லுவாங்க. அது போல தானே ஆடி தானே மாட்டிக்கிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன தீபிகா பண்றது, நீயும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ண, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உன்னோட முயற்சி எல்லாமே தோல்வியில தானே போயின்னு இருக்கு, இதுக்கு தான் சொல்றது கம்முன்னு இருன்னு சொல்லிட்டு நீ கேட்கவும் மாட்டேறா. ஒரு பக்கம் மல்லியை கைது செய்யணும், மல்லியை ஜெயிலில் போகணும், மல்லியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கை நீயே ஒரு பக்கம் சீரழிச்சுன்னு இருக்கே, இதெல்லாம் எங்கே போய் சொல்றது சொல்லு பார்க்கலாம். உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் நீ காப்பாற்ற முடியுமா, உன் வாழ்க்கை எங்கே போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. உன் பயணமே ஒரு பக்கம் ஏதோ ஒரு பாதையில் போயின்னு இருக்கேன், என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொஸ்டின் மார்க் இங்கே வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்க்கையே ஒரு பக்கம் வெறுத்து போயிட்டு வெந்த பொண்ணுல இன்னும் நூலை பாசின மாதிரி இங்கே ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கதிரேசன் வராரு. கதிரேசன் வரதோட மட்டும் இல்லாமல் என்ன தீபிகா இதெல்லாம் உனக்கு தேவை தான், அது மட்டும் இல்லாமல் மல்லி இந்த தீபிகா என்கிட்ட வந்து பேசினா எப்படியாவது மல்லியை கைது செஞ்சிடலாம், மல்லியை ஜெயிலில் போட்டுடலாம், அதுக்கு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் கேட்டால். ஏன்னா இப்போ வந்து கதிரேசன் மாட்டே கூடாதுல்ல. இப்போ அடுத்து கதிரேசன் கிட்ட வந்து கதிரேசனை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஹலோ மிஸ்டர் கதிரேசன் நீங்களே இதில் உடனேன்னு சொல்லிட்டு தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இப்போ நீங்களும் தான் ஜெயிலுக்கு வரணும், நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம் ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோமே இனிமேல் நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான அக்யூஸ்டே நீங்கள் தான், உங்களை போய் விட்டுற முடியுமா, உங்களை பிடிச்சின்னு போய் சும்மா நண்டை நசுற மாதிரி நசனா எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறதுங்க, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம்ளோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசனும் கைது செஞ்சிடறாங்க. ஒரு பக்கம் தீபிகாவும் கைது செஞ்சா, 2 பேரும் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போவோமா ஊர்கோலம் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஊர்கோலம் எங்கே போகிறது, ஜெயிலில் போய் களி தான் தின்ன ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு டைம் சும்மா நான்வெஜ் போடுவாங்க, பிச்சு உதறி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே விவசாயமெல்லாம் இருக்குது, விவசாயம் செஞ்சு எப்படி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு நாமே விளைச்சி நாமளே ஆரோக்கியமாக சாப்பிட்றது எப்படி அப்படின்ற விஷயத்த முக்கியமாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி கேவலமானவங்களாலாம் இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் எப்படி திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக விவசாயம் பண்ணு தனியாக ஒரு இடத்த பிளேஸில் விட்டு அவங்க வந்து எந்த ஒரு ஆசை பேராசை எதுக்குமே போகாமல் எப்படியான இது நம்மளுக்கு சாப்பாடுறதுக்கான விளைஞ்சி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம், ஐயோ மழை வரலையே, மழையில் அவ்வளோதான் மழை வரலாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். இதே நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இதை பற்றி வச்சுன்னு நாளுக்கு சந்தோஷமாக நிதானமாக போயிடும். அதை விட்டு வெளியே போயிட்டு ஆசை போட்டி போறாமல் அது இது நொட்டு லொசுக்குன்னு ஒரு பக்கம் வாழ்க்கையை நாசனம் பண்ணு போட்டி மேலே போட்டி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி பக்கம் சொத்து நலஞ்சுன்னு இருக்கால, அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரி மாதிரி ஆளுலாம் பிடிச்சி இது பண்ணோம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பேராசைன்றது ஒழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம். ஆனால் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே தெரியும். சரி
இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலாம். அதே சமயம் இதில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால அவர் வந்து தீபிகா கிட்ட பேசுகிறாங்க. என் பொண்ணை இது பண்ண என் பொண்ணுக்கு கிளாஸை போட்டால் உன் காலில் அந்த மாதிரி போட்டால் பார்க்குறியா அந்த வலி எப்படி இருக்குன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பார்க்குறேன் அப்படின்னாலாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. தேவையில்லாமல் இனிமேலே என்கிட்ட பேசாத விஜய், எனக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே ஓஹோ சொல்கிறதெல்லாம் பண்ணுறவலாம் இதுக்கப்புறம் இரிட்டேட் ஆகுது குரிட்டேட் ஆகுதுன்னு எதனா ஒன்று சொல்லிருப்பாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு நாங்களும் ஒரு பக்கம் சைலண்ட்டாக ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சா, இதுக்கு மேலே அமைதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை என்கிட்ட. யாராக இருந்தாலும் சரி அடித்து ஓரங்கட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை பேசுறதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, போனதெல்லாம் போயிட்டுச்சு வந்ததெல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தபடியான விஷயத்தை பற்றி யோசிச்சு நம்ம திங்க் பண்ண போயிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு டுடே ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கோழி மேய்த்தல் மாடு மேய்த்தல் இதுதான் இன்றைக்கான ஒரு வேலை. இன்றைக்கான வேலை டெய்லியும் தான் வேலை, அதனால் அன்னன்னைக்கு வேலையை அன்றாட முடியும்னு சொல்லுவாங்க. அவங்கள இப்போ பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. ஸோ நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மறக்க தருக.